நமச்சிவாய யூடியூபர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நேற்று நிலை அறிக்கை பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு தொடர்ச்சியாக ஃபஸ்ட் லெசன்லேயே முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து இறுதி கணக்குகளை தயாரித்தல். அதில் நம்ம பார்க்கக்கூடியது மொத்த கடனாளிகளுடைய படிவம். ஓகேங்களா? மொத்த கடனாளிகள் கணக்கு. இப்போ மொத்த கடனாளிகள்னால் யார் அப்படின்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து நம்மக்கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் யார் நமக்கு கடனாளிகள். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ நீங்கள் கணக்குக்கு வாங்க. கடனாளிகள் நமக்கு எப்போவுமே என்ன இருப்பு? பற்று இருப்பு. அதனால தொடக்க இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பற்று சைடு தான் என்ன செய்யணும்? போடணும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், எதெல்லாம் பற்று இனங்கள் எதெல்லாம் வரவினங்கள்னு சொல்கிறேன். வரவு அப்படின்னு எதெல்லாம் போடணும் அப்படின்னா, கடனாளிகளோட இருப்பை குறைக்கிற, அதாவது இருப்புன்னு சொல்கிறாங்களே, என்னென்னு புரியலைன்னா ஒன்றுமே இல்லை, அவங்களோட அமௌண்ட்டை குறைக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே, அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக அவங்களுடைய அமௌண்ட்டு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அதுதான் என்னது? வரவிருப்பு. அதை தான் நம்ம இருப்புன்னு சொல்கிறோம். அப்போ மொத்த கடனாளிகளோட இருப்பு குறைய வைக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வரவிருப்பு. அவங்களுடைய இருப்பு பாதிக்காமல் அப்படியே இருக்கக்கூடிய, அதாவது அந்த ரொக்கமானது அப்படியே இருக்கக்கூடிய அந்த இது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பற்றிருப்புன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும். ரொக்க கணக்கு ரொக்கம் பெற்றதுன்னு இருக்குது. அப்போது ரொக்கம் பெற்றிருக்கோம் யார்கிட்ட இருந்து? மொத்த கடனாளிகள்கிட்ட இருந்து. ஸோ மொத்த கடனாளிகிட்டேருந்து நம்ம ரொக்கம் பெறும்போது அந்த ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய இருப்பு என்ன செய்யும்? ரொக்கம் குறையும். ஸோ மொத்த கடனாளிகளோட இருப்பு என்ன செய்யும்? குறையும். அப்போது இருப்பு குறையிறது எல்லாமே வரவு. இப்போ புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வங்கி காசோலைகள் பெற்றது. அளித்த தள்ளுபடி இது எப்படி வரவிருப்பு அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு 1 லட்சம் பற்றிருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஐட்டம் தான் வரும். அதாவது வங்கி கணக்கு காசோலை மறுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க செக்கு கொடுத்துருக்காங்க, அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிட்டு அப்படின்னா அவங்களோட ரொக்கம் கூடவோ குறையவோ செய்யாது, அவங்க இருப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால இது பற்றிருப்பு. அதே மாதிரி பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதும் என்ன இருப்பு தான்? பற்றிருப்பு தான். அப்போது ரெண்டையும் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு உள்ளதை கூட்டணும், இந்த சைடு உள்ளதை கூட்டணும். எங்கே அதிகமாக இருக்கோ அதிகமாக இருந்ததுலேருந்து குறைவாக இருக்கிற அமௌண்ட்டை கழித்து நமக்கு வர்ற ஆன்சர் பேர் தான் என்னது? கடன் விற்பனை. நம்ம இவ்வளோ தூரம் மொத்த கடனாளிகளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? விற்றுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ மொத்த கடனாளிகள் கணக்கில் நமக்கு வர்ற ஆன்சரோட பேர் என்னது? கடன் விற்பனை. ஓகேங்களா? இந்த படிவம், இந்த மொத்த கடனாளிகள் படிவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்த சம் இதை வச்சு போடும்போது நம்ம ஸ்பீடாக போட முடியும். ஓகேங்களா? எதுவும் இந்த சம்மில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நடத்துனது உங்களுக்கு புரியுது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.